அப்போ இந்த இயற்கை எப்படி தன் வேலைகளை சரியாக செய்யுதோ அதே போல் கிரகங்களும் அதோடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கிரகங்களில் சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு 18, குரு 16, புதன் சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20ன்னு 120 வருடங்கள் ஒரு மனிதனுடைய சராசரி ஆண்டுகளாக அது வந்தது. அப்போ ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில், இப்போ சுவாதி நட்சத்திரம்னா பிறக்கும் போதே ராகு திசையில் பிறப்பாங்க. அதுபோல் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் அவங்களுடைய தசா புத்தி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அப்போ அந்த தசா புத்தி நடக்கும்போது உங்களுடைய லக்னாதிபதிக்கு 3, 5, 7, 9க்குரியவராக இருக்காரா, இல்லை 2, 4, 6க்குரிய தசா புத்தி நடக்குதாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த தசா புத்தி நன்மை தீமைகளை செய்யும். பொதுவாகவே அதன் அடிப்படை இல்லாமல் கோச்சாரத்தின்படியும் நன்மை தீமைகளை செய்யும். அப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு வேளை புதன் கெட்டு போச்சுன்னு வைங்களேன், என்ன செய்கிறோன்னு தெரியாத மனக்குழப்பங்கள் வரும். சித்த பிரம்மைகள் எல்லாமே புதன் கெட்டு போனால் நடக்கும். இதை பற்றி நான் பெரிய ஆராய்ச்சியே பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வீட்டில் அக்னி மூலையில் தண்ணி இருந்தால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே போல் புதன் கெட்டு போகும்போது மன உளைச்சல், நெகட்டிவ் திங்கிங், அதாவது நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, ஓவர் திங்கிங், செல்ஃபாகவே நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்போ சூரியன் கெட்டுப்போனால் எப்படி இருக்கும், செவ்வான்னு ஒவ்வொரு கிரகங்களும் கெடும்போது அதற்குரிய பரிகாரங்கள் நம்ம என்ன செய்கிறோம், கோயிலுக்கு போகிறோம். கோயிலையும் தாண்டி சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதை தந்திர பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது தந்திர யோகம் அப்படின்னு ஒரு கான்செப்டே இருக்குது. அதுபடி தந்திர பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ தந்திரம் அப்படிங்கும்போது என்னென்னா, இந்த உடல், மனம், ஆன்மா இது 3மே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட, இயற்கையோட, கிரகங்களோட உட்பட்டது தான். அப்போ இந்த உடல் மண் தத்துவங்கிறது போல் நம்ம இந்த உடலை மையப்படுத்தி தான் பரிகாரம் பண்ணுறோம் கோயிலுக்கு போய். அப்போ இந்த உடலை மையப்படுத்தி பண்ணும்போது இயற்கை சார்ந்த விஷயங்களை வைத்து பண்ணும்போது தான் அந்த தந்திர பரிகாரங்கிறது வேலை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போச்சு. அவங்க என்ன செய்யலான்னா, செம்பு இருக்கு இல்லையா, காப்பர் சொம்பில் தண்ணி நிரப்பி குங்குமமும் அது மட்டும் இல்லாத மாதுளம் பழத்தையும் நெய்வேத்தியம் பண்ணி சூரிய பகவானுக்கு அந்த குங்குமத்தை அந்த தண்ணியில் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரமோ இல்லாட்டி எனக்கு மந்திரமே தெரியாதுனாலும் ஓம் ஆதித்யாய நம அப்படிங்கக்கூடிய சூரியனுடைய மந்திரத்தை ஒரு 108 முறை 54 முறை சொல்லி அந்த குங்குமத்தை போட்டு அதை கொண்டு போய் அரச மரத்தில் ஊற்றினீங்கனாலே அந்த சூரியனுடைய கெட்டுப்போன பலன் உங்களுக்கு சரியா மாறிடும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.